வணக்கம். என் பேர் சந்தனா. சேலத்துலேருந்து வரேன். தியானம் இப்படி இருக்குங்கிறமே எனக்கு தெரியல. தியானம்னா, ஐயா வந்து நார்மலா நம்ம வெளிலலாம் நாங்க கத்துருக்கோம் இல்லையா? ஒரு ஆனாபானசதி அதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம். பட் ஞான முகாமுக்கும் வந்திருக்கோம். இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தாட்ஸ் டிஸப்பியர் ஆகுது. நம்ம ஜஸ்ட் கவனிக்கணும். ரொம்ப வந்து எண்ணங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பேசிக் விஷயம் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். தியானத்தினுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், தியானம் வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு வாழ்க்கையில் சூழ்நிலையில் வந்து இந்த தியானத்தை வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறது, இதுதான் வந்து உண்மையான தியானம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன். இது இவ்வளோ வருஷமாக நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பட் இப்போ வந்து அதுக்குரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, ஒரு நல்ல தெளிவு இருக்குது. இந்த ஒரு தியானத்தில் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தியானமும் எதுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணணும், எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கே வந்து நமக்குள்ளார அப்படி ஒரு சைலன்ஸ் வருது. சைலன்ஸ் மெடிடேஷனில் ஒரு 5 நிமிஷம் தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்து பண்ணுறோம். ஒவ்வொரு தியானத்தை வந்து 1 மணி நேரம் உட்காந்து பண்ணுவோம். அந்த ஒரு சைலன்ஸே வராது. ஏதோ ஒரு சாட்டரிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கை பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஒரு தியானம் மூலியமாக. ஸோ இது வாழ்வியலில் டெஃபினட்டாக இது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறமா நம்மளுடைய ஹோல் பகவத் ஐயா டீம் அவங்கள பார்த்தா கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ ஒரு கிளாரிட்டியை கொடுத்த இந்த ஒரு தியான முகாமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பகவத் ஐயாவுக்கு என்னோட நமஸ்காரங்கள். ரொம்ப நன்றி.